ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்னுடைய பள்ளி தோழி ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. ஏன் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி அலுப்பாக பேசிக்கிற அப்படின்னா, ஒன்றா பிறந்துட்டாலே சாகணும் அப்படின்ற நிலைக்கு போனால் கூட ஐயோ இந்த வீடு வாசல்லாம் இப்படி கிடக்கே, கணவரும் குழந்தையும் சாப்பாட்டுக்கு தட்டுக்கிட்டுருவாங்களே, அதனால சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல படுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் வர்றவங்க வந்து பார்த்துட்டு பரவாயில்ல வீடு வாசல்லாம் நீட்டாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா பாரேன் எப்படி போட்டு வச்சுருக்கா பாரு வீடு வாசலை அப்படின்னு ஒரு பெண்ணு அவளோட உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் கூட அவளை பற்றி இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லையில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான விஷயமா இருந்ததுங்க. ஒரு தங்கை ஒருத்தவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, கல்யாணம் ஆகி 20x365 நாட்கள் ஆகுது. ஆனால் அப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த சமயக்கட்டுக்குள்ளே உள்ள வேலை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இப்படி பல பெண்கள் பேசும்பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க முடியாமல் பேசும்பொழுது அதை கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதட்டி அடிச்சிட்டா அவர் தான் சிறந்த குடும்பத் தலைவர், அவர் தான் குடும்பத்தை வந்து கரெக்டாக நிர்வகிக்கிறவர் அப்படின்ற அந்த பேர் அந்த காலத்துலேயும் கிடையாது, இந்த காலத்துலேயும் கிடையாது. 1995க்கு முன்னால் பிறந்த அத்தனை பெண்களுமே கணவருக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன சொன்னாலும் அவருக்காக அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்கிற மனைவிமார்கள் இங்கே நிறைய பேருங்க. ஆனால் அந்த மனைவிமார்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு கீழே உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் பார்த்துக்கு குழந்தை குட்டிகளை படிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை கவனிச்சிக்கிட்டு அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியாப்பட்ட பெண்கள் உங்களுக்கு மனைவியாக வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய தேவை இதெல்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா அதுதாங்க அவங்களுக்கு உங்ககிட்டேருந்து கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் அங்கீகாரமும். அதை தாங்க அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நேரமின்மை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றிங்க.